குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். சரிங்களா, இது செகண்ட் லெசனில் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், செகண்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ணலை, தேர்ட் லெசன் பண்ணியிருந்தோம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஃபோர்த் லெசன் ஹைட்ரஜன் பண்ணியிருந்தோம், ஃபிஃப்த் லெசன் பண்ணலை, சிக்ஸ்த் லெசன் கேசியஸ் ஸ்டேட் பண்ணியிருந்தோம், தெர்மோடைனமிக்ஸ் செவன்த் லெசன் முடிச்சிருந்தோம். சரிங்களா, இப்போ இன்னும் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசன் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டமும் ஃபிஃப்த் லெசன் அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. சரிங்களா, தெர்மோடைனமிக்ஸில் ஒரு சில கான்செப்ட் நான் ஒமிட் பண்ணிட்டு வந்திருப்பேன், அதை நம்ம அடுத்த வீடியோவில் கொடுப்போம். இப்போ இன்றைக்கி குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம், அப்படியே டீட்டெயிலாகவும் பார்த்துடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படின்னா என்னப்பா, டிஃபைன் ஆட்டம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஆட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். சரிங்களா, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். இதை வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதை நம்ம பிரிச்சிடலாம். பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, ப்ரோட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த சார்ஜுமே கிடையாது, நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரோட்டானை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் என்னது, கோல்டுஸ்டீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தாம்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நியூட்ரானை கண்டுபிடிச்ச ஒரு பேர் சாட்விக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா, இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டம் அப்படின்றது என்னதுப்பா, இட் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். சரிங்களா, அதை பிரிச்சிடலாம். பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அந்த ப்ரோட்டான் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ ஆட்டம் அப்படின்றது பார்க்குறதுக்கு இதை தான் ஆட்டம் பற்றி சொல்லியாச்சு. இப்போ மேட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேட்டர் அப்படின்னா என்னென்னா, இஸ் எனிதிங் தட் டேக்ஸ் அப் எ ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் எ மாஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்டர் அப்படின்னா என்னதுப்பா, இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். சரிங்களா, இட் ஆக்குபைஸ் என்னது, ஸ்பேஸ், அண்ட் இட் ஹேஸ் எ டெஃபனைட் மாஸ். இதுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக நிறை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்துட்டு என்ன பண்ணோம், ஆக்குபை பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னதுப்பா, மேட்டர். அப்போ டிஃபைன் மேட்டர்னு கேட்டால் மேட்டர் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். சரிங்களா, இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் இட் ஹேஸ் எ மாஸ் அப்படின்னு சொல்லணும். அதை தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைனில். மேட்டர் இஸ் எனிதிங் தட் டேக்ஸ் அப் எ ஸ்பேஸ் அண்ட் இட் ஹேஸ் எ மாஸ். ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா, எல்லா பொருட்களும் எதனால் ஆனது, அணுக்களால் ஆனது. ஆட்டம், ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆட்டம்னா என்னன்னு சொல்லிட்டேனே. சரிங்களா, ஆட்டம் இஸ் வந்துட்டு என்னது, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் விச் கேன் பி என்னது டிவிசபிள் ஒன். இட் கண்டெய்ன்ஸ் என்னது, புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் என்னது, நியூட்ரான்ஸ் அப்படின்னு தெரியும். இப்போ ஆட்டம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரிய வச்சுருக்காங்க, எப்படி எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டம்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஹவு பிரிக்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஹவுசஸ். சரிங்களா, எப்படி வீடுகளுக்கு செங்கல் எப்படி இருக்கோ. சரிங்களா, செங்கல் வந்துட்டு எப்படி செங்கல்லாம் சேர்த்து வச்சா தான் நம்மளுக்கு என்ன வரும், வீடுகள் வரும் அப்படின்ற கான்செப்டில் எல்லா அணுக்களும் சேர்ந்து தான் நம்மளுக்கு பொருட்கள் வரும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆட்டம்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் உள்ளது. சரிங்களா, இப்போ ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள், இட் கேன் பி டிவிசபிள் ஒன். இட் கண்டெய்ன்ஸ் புரோட்டான், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். தட் இஸ் கால்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். புரோட்டானை கண்டுபிடிச்ச ஒரு பேர் கோல்டுஸ்டீன், எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தாம்சன், நியூட்ரானை கண்டுபிடிச்சவங்க பேர் சாட்விக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மேட்டர் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சப்ஸ்டன்ஸ், இட் ஹேஸ் எ மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா, எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது அப்படின்ற கான்செப்டை நான் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, செகண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆட்டம். சரிங்களா, ஆட்டம் பற்றி என்ன சொல்லி வராங்க, அதாவது 460 பிசிலேயே டெமோக்ரட்டியஸ் அப்படின்றவங்க ஆட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டெமோக்ரட்டியஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட். He founded of materials in his pestle and mortar until he had reduced them smaller and smaller particle which he called
ஆட்டம். சரிங்களா? ஒரு பொருளை வந்துட்டு மேலும் சின்ன சின்ன துகள்களாக உடைக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில் ஆட்டம் வந்துட்டு இன்டிவிசபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்டிவிசபிள்னா என்னதுப்பா? பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சின்ன பொருளை பிரிக்க முடியாதோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. He founded up materials in his pestle and mortar until he had reduced them to smaller and smaller particle. சரிங்களா? which is called என்னது? ஆட்டம் அப்படின்னா கிரேக் வேர்ல இன்டிவிசபிள்னு மீனிங்கா. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ரோடக்ஷன் டு ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆட்டம் பற்றி என்ன சொல்லி வராங்க அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன்ஸ் மாடல். சரிங்களா? டால்டன்ஸ் அப்படின்ற ஒரு 1897 நினைக்கிறேன். சரிங்களா? 1867 சரி பார்ப்போம், இயர் பார்ப்போம். தாம்சன் மாடல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்டம் பற்றி ஒவ்வொருத்தவங்களும் சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டால்டன். செகண்ட் யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாம்சன். தேர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. ஃபோர்த் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீல்ஸ் போர். சரிங்களா? நீல்ஸ் போர். ஃபிஃப்த் ஒன் வேவ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். சரிங்களா? சிக்ஸ்த் ஒன் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். இப்போ தான் நம்ம கான்செப்டுக்கு லெசனுக்குள்ளேயே வரோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஆட்டம்னா என்ன, மேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த ஆட்டமுக்கும் மேட்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். கிரேக் வெல்ல ஆட்டம் அப்படின்னா என்ன மீனிங் இப்படிலாம் பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆட்டம் அணுவை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார்? டால்டன்ஸ். சரிங்களா? டால்டன்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். அடுத்து தாம்சன் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். அடுத்து ரூதர்ஃபோர்டு. அடுத்து நீல்ஸ் போர். அடுத்து வேவ் மாடல். அடுத்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். சரிங்களா? அடுத்து யார் சொல்கிறாங்க? டால்டன்ஸ் தியரி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆட்டம் அப்படின்றது smallest particle which indivisible one அப்படின்னு சொல்லியிருப்பார். which can be indivisible. இதை முடியாது, பிரிக்க முடியாது. இன்டிவிசிபிள் என்னது அந்த இடத்துல பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. indivisible. He deduced that the elements are composed of atoms. சரிங்களா? atoms are indivisible and இன்டிஸ்ட்ரக்டபிள் பார்ட்டிகல்ஸ். பிரிக்க முடியாத துகளுக்கு பேர் தான் அணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டம் பற்றி சொன்னவர் யாருப்பா? டால்டன்ஸ். சரிங்களா? டால்டன்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு? ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான், ஆனால் அதை பிரிக்க முடியாது. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் எக்ஸாக்ட்லி அலைக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒரே அணுவில் வந்துட்டு என்னது? ஒரே தனிமத்தில் ஒரே மாதிரி அணுக்கள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சரிங்களா? வேறு எலமெண்ட்ஸு அதில் வேறு அணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எலமெண்ட்னா என்னன்னு தெரியும். சரிங்களா? எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? எலமெண்ட்ஸ்னா என்னதுப்பா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். சரிங்களா? இதே வந்துட்டு மாலிகுல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் என்னது? மிக்சர் ஆஃப் 2 or more elements வித் ப்ராப்பர் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காம்பவுண்ட்ஸ்னா என்னதுப்பா? இப்போ வாட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட். சரிங்களா? H2O. இதில் என்னென்ன ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். சரிங்களா? அது வந்துட்டு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் இருக்கும். 2 ஹைட்ரஜனோட தான் 1 ஆக்சிஜன் சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் காம்பவுண்டு. காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஜாயினிங் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் 2 or more elements. சரிங்களா? இப்படி தான் ஃபார்ம் பண்ணுது. ஆனால் ப்ராப்பர் ரேஷியோவில் ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன? எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரே மாதிரி அணுக்களால் ஆனதுக்கு பேர் தனிமம். சரிங்களா? இதே வந்துட்டு காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் சேர்மம் அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா? இட் இஸ் மேட் ஆஃப் 2 or more elements ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டால்டன்ஸ் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டம் அப்படின்றது ஒரு சின்ன துகள், அதை மேலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது நாளடைவில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தாம்சன் வராங்க. 2வது மாடல் என்ன பார்த்தோம்? தாம்சன் அட்டாமிக் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். தாம்சன் அட்டாமிக் மாடல் என்ன சொல்லியிருக்காங்க? தாம்சன் believed that the electrons were like plum embedded in a positively charged budding அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It was called the plum budding or a raisin bun அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த என்னதுப்பா தண்ணீர் பழம் சொல்லுவோம்ல, அதில் இருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி பரவி காணப்படும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி நெகட்டிவ் சார்ஜ் எல்லா இடத்துலையும் பரவி காணப்படும். தண்ணி பழத்தில் எப்படி விதைகள் ப்ரெசென்ட் ஆகிருக்குமோ அதே மாதிரி. சரிங்களா? இது வாட்டர்மெலன் மாடல்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ளம் பட்டிங் ஆர் ரைசின் பன் மாடல் இந்த இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆட்டம் அப்படின்னா இவர் என்ன சொல்லிட்டாரு?
ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான், அதை வந்துட்டு என்ன பண்ணிடலாம், பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியாரு. இதை என்ன பண்ணிட்டாங்களா, டிவிசபிள் ஒன்று தான். அவர் சொன்ன கான்செப்ட்ல இருந்து விலகி வேற கான்செப்ட் சொல்றாரு. அவர் மாடல் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான், ஆனால் என்ன பண்ணிடலாம், பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. சரிங்களா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி தண்ணீர் பழத்தில் இருக்கோ அதே மாதிரி மாடலில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு பாசிட்டிவ் வச்சதே நெகட்டிவ் அப்படியே க்ளவுட் மாதிரி அங்கங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கூட என்னங்கன்னா 2 4 6 9 ப்ளஸ் சார்ஜ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி 3 6 9. சரிங்களா, இந்த ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதில் கொடுக்கல. ஆனால் என்னது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா, எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆட்டம் அப்படின்றது உங்கள் மாடல் நான் திரும்ப சொல்கிறேன், தாம்சன் அப்படின்றவங்க எதை கண்டுபிடிச்சாங்கப்பா, எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சவங்க. ஆட்டம் அப்படின்றது என்னது, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான். அதை வந்துட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம பிரிச்சிடலாம். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுலராக இருந்தாலும் டிவிசபிள் ஒன்று தான். இட் கண்டெய்ன்ஸ் வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இது எந்த மாடல் மாதிரி இருக்குன்னா இந்த வாட்டர் மெலான் அது மாதிரி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனா ரைஸ் இன் பன் அப்படின்ற வார்த்தை புதுசாக கொடுத்துருக்காங்க, புக்கில் இல்லை. சரிங்களா, ரைஸ் இன் பன் மாடல் இல்லைனா ப்ளம் பட்டிங் அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரிங்களா, ஒன்றும் இல்லை கேட்பாங்க, தாம்சன் மாடல் இஸ் லைக் அப்படின்னு சொன்னால் ரைஸ் இன் பன் ஆர் ப்ளம் பட்டிங் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூதர்ஃபோர்ட் வர்றார் ஃபஸ்ட்டு, டால்டன் செகண்ட் யார்ப்பா, தாம்சன், தேர்ட் ஒன் யார், ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். சரிங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க, ரூதர்ஃபோர்ட் வந்துட்டு இந்த ஆட்டம் இவங்க சொன்ன கான்செப்டை ஏற்றுக்கிட்டாங்க. யார் சொன்னதை, தாம்சன் சொன்ன கான்செப்டை ஏற்றுக்கிட்டாங்க. ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான், அதை வந்துட்டு பிரிக்க முடியும் அப்படின்றத ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் தண்ணீர் பழத்தில் இருக்க மாதிரி பொதிந்து காணப்படுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் இவங்க வேறுபடுறாங்க. அதுக்காண்டி இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, என்னது, ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஹீலியம் பார்ட்டிகல்ஸ். அது என்ன சார்ஜ் உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் உடையது. சரிங்களா, என்ன சார்ஜ் உடையது, பாசிட்டிவ் சார்ஜ். அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ், அதாவது நேர்மின் சுமையுடைய அந்த ஆல்பா துகள்களை வந்துட்டு அந்த ஆட்டம் வழியாக பாஸ் பண்ணுறாரு. சரிங்களா, ஒரு கோல்டு பிளேட்டில் ஆட்டத்தை எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணுறாரு, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நேர்மின் கற்றைகளை அப்படியே அந்த ஆட்டம் வழியாக பாஸ் பண்ணுறாரு. இந்த நேர்மின் கற்றைகளை, இதுதான் ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஆட்டம் வழியாக இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை இது என்ன பண்ணுறாரு, இது வழியாக பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு நிறைய ஆல்பா பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் கால்ட் என்னது, நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஊடுருவி சென்றுச்சு. சரிங்களா, ஊடுருவினா போயிடுச்சு. சரிங்களா, ஒரு சிலது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சரிங்களா, ஒரு சில இடத்துல பட்டது மட்டும் என்னாச்சு, ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதை தான் இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. சரிங்களா, நிறைய ஆல்பா பார்ட்டிகல் ஏ மூவ் ஆயிடுச்சு, அடுத்து இன்னொரு ஏவும் மூவ் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு சிலது பட்ட இடத்துல லைட்டாக டிவியேஷன் ஆயிருக்கு, ஒன்று கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா, ஒன்று மட்டும் என்ன இருக்கு, கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி, சி மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ்டு புல்லட்ஸ், அதான் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ்டு புல்லட்ஸ் பாஸ்டு ரைட் த்ரூ த கோல்டு ஆட்டம்ஸ் ஆஃப் சீட் ஆஃப் கோல்டு ஃபாயில் வித்தவுட் சேஞ்சிங் கோர்ஸ் அட் ஆல். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், சரிங்களா, எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் இங்கேருந்து நேர அப்படியே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ்டு புல்லட்ஸ் ஹவர் டிட் பவுன்ஸ் அவே ஃப்ரம் த கோல்டு சீட் as if they had it something solid. சரிங்களா, he know that பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பாசிட்டிவ் சார்ஜஸ். சரிங்களா, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு சில இடத்துல பட்ட கதிர்கள் மட்டும், ஆல்பா கதிர்கள் மட்டும், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கதிர்கள் மட்டும் அப்படியே ஆச்சு. சரிங்களா, அப்படியே எதிரொலிச்சு பின்னாடி வந்துடுச்சு. சரிங்களா, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அணுவோட மையத்தில் தான், சரிங்களா, ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணுவோட மையத்தில் தான் என்ன சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ். அதனால தான் பாசிட்டிவ் சார்ஜை நம்ம அனுப்பும்போது, என்ன சார்ஜ் அனுப்பும்போது, பாசிட்டிவ் சார்ஜ் அனுப்பும்போது அணுவோட மையத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இது ரெண்டும் ப்ளஸ் அப்படின்றதுனால என்ன ஆயிரும், ரிஃப்ளெக்ஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரிப்பல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பல்னா என்னது, ஒன்று விலக்கி கொள்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹீ நோ தட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பாசிட்டிவ் சார்ஜஸ், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ என்னது இப்போ அட்ராக்ஷன், ப்ளஸ்ஸு மைனஸ்னு அட்ராக்ஷன், இல்லை மைனஸு ப்ளஸ்னு அட்ராக்ஷன். இதே ப்ளஸ்ஸு அப்படின்னு சொன்னாலும் சரி, மைனஸ்னாலும் சரி, உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ரிப்பல்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார், ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்றத ஏற்றுக்கிட்டாங்க. அதை பிரிக்கலாம், கண்டிப்பாக டிவிசபிள் ஒன்று தான்,
டிவிசபிள்னா பிரிச்சிடலாம். பிரிச்சிங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் என்னது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றதையும் ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்ற கான்செப்டையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு இந்த தண்ணீர் பழத்தில் இருக்க மாதிரி அங்கங்கே இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி கிடையாது. அணுவோட மையத்தில் தான் ஆட்டம் சென்ட்ரு, சரிங்களா, அதுக்கு பேர் என்னது சென்டரில் தான் கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. அணுவோட மையத்தில் என்ன சார்ஜ் இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்னது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அணுவோட மையத்தில் மட்டும்தான் இந்த டாட்டர் லைன் வச்சுருக்காங்களப்பா, புள்ளி வச்சுருக்காங்கள உள்ள, இந்த புள்ளிக்கு மட்டும் தான் பாசிட்டிவ் சார்ஜ், மற்ற இடத்துலலாம் எலக்ட்ரான்ஸ் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து யார் வர அப்படின்னு சொன்னீங்கன்னா போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். சரிங்களா, இவங்க 3 பேர் காலகட்டம் வரைக்கும் இந்த நியூட்ரான்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கல. சரிங்களா, நியூட்ரான் எப்போ கண்டுபிடிச்சாங்க சாட்விக் அப்படின்னு சொன்னால் 1932 தான் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா, அதனால இவருடைய ரூதர்ஃபோர்ட் கான்செப்ட்லையும் அணுவோட மையத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்குது, அதை சுற்றிட்டு எலக்ட்ரான்ஸ் சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். சரிங்களா, இப்போ யார் வர அப்படின்னு சொன்னீங்கன்னா போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். போர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? அக்கார்டிங் டு த போர் அட்டாமிக் மாடல், எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் டெஃபனைட் ஆர்பிட்டால்ஸ். எலக்ட்ரான்ஸ் எங்கே மூவ் ஆகிட்டே இருக்கான்? இங்கே படம் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த ஆர்பிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதுப்பா? சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்னா என்னது? வட்டப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்டப்பாதைகளில் தான் என்ன ஆகிட்டு இருக்கான்? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அக்கார்டிங் டு போர் அட்டாமிக் மாடல், எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் ஏ டெஃபனைட் ஆர்பிட்டால்ஸ். சரிங்களா, டெஃபனைட் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுற்றி இதான்ப்பா நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் என்னது? நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை சுற்றி இந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருது. டெஃபனைட் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் மச் லைக் பிளானட்ஸ் சர்க்குல் த சன். எப்படி சூரியனை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கோள்களும் சுற்றி வருதோ. சரிங்களா, ஃபஸ்ட்டு சன் இருக்கும், அதுக்கடுத்து என்னப்பா? மெர்க்குரி, அதுக்கடுத்து என்ன இருக்கும்? வீனஸ், அதுக்கடுத்து நம்ம இருக்கக்கூடியது எர்த்து, அடுத்து ஃபோர்த் என்னது? தெரியுமில்லப்பா, இது ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்னது? மெர்க்குரி. இதான் சன்னுன்னு வச்சுக்கோமே. சன்னை சுற்றி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது, சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறது மெர்க்குரி, அதுக்கடுத்து வீனஸ், அதுக்கடுத்து எர்த்து, நெக்ஸ்ட் என்ன வரும்? ஜூபிட்டருக்கு முன்னாடி மார்ஸ், அதுக்கடுத்து என்னது? ஜூபிட்டர், அடுத்து பெரிஸ் வியாழன் சொல்லுவோம்ல, அது பேர் என்னதுப்பா? ஜூபிட்டர். ஓகே, அடுத்து ஒன்று வரும். சரிங்களா, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்ற மாதிரி ஒரு 8 இது பிளானட் சொல்லியிருப்பாங்க. அந்த சூரியனை எப்படி சுற்றி வருதோ, அந்த கோள்கள் எப்படி சூரியனை சுற்றி வருதோ, அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியஸை அந்த எலக்ட்ரான்ஸ் சுற்றி வருது. எதில்? சர்க்குலர் பாத். அந்த சர்க்குலர் பாத்துக்கு பேர் என்னது? ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இதை பற்றி ஒரு இதுதான், இது மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறது. சரிங்களா, அதாவது டெஃபனைட் ஆர்பிட்ஸ். டெஃபனைட் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில். போர் என்ன சொல்கிறாங்க? அவங்க சொன்ன கான்செப்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்க. என்னது? ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுல். இதை என்ன பண்ணிடலாம்? பிரிச்சிடலாம். பிரிச்சிங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் என்னது? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? சென்ட்ரல் நியூக்ளியஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக, அதில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னு சொன்னாங்கல்ல, அதை மட்டும் அவங்க ஏற்றுக்கல. யார்? போர். அவங்க ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டாலில் அப்படியே எதாவது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், அதை உள்நோக்கி சுற்றி வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களாப்பா, இதுதான் என்னது? போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். இப்போ இதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்கட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டால்டன் வந்துட்டு எந்த இயர்? 1808 808 சரிங்களா, ஃபஸ்ட்டு டு டிஸ்கிரைப்ஸ் ஆட்டம்ஸ் இன் மாடர்ன் சயின்டிஃபிக் சென்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு அணுவை பற்றி முதலில் ஆராய்ச்சி செய்து நம்மளுக்கு ஒரு கான்செப்டை கொடுத்தவர் யாருன்னா டால்டன். சரிங்களா, டால்டன் என்ன சொல்லியிருப்பாரு? ஆட்டம்ன்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுல், டஸ் நாட் எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் பற்றி அவங்க பேசலை. எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் மைனஸ் இதை பற்றிலாம் சொல்லலை. ப்ளஸ் ஒரு ஐடியா ஆஃப் ஆட்டம்ஸ் லைட்டாக ஐடியா கொடுத்தாரு. ப்ளஸ் என்னன்னா இதில் டிமெரிட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு குறைபாடு வந்துட்டு டஸ் நாட் எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிசிட்டி, அதான் மைனஸ். சரிங்களா, அடுத்து என்னது? ப்ளஸ்னா ஐடியா ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம் பற்றி முதல்ல ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. அடுத்து யாருப்பா? தாம்சன். 1897 தாம்சன் ப்ளம் பட்டிங் மாடல் அல்லது ரைசின் பன் மாடல் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஒய் சம் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பவுண்டட் பேக். சரிங்களா, இது எதை பற்றி சொல்லலை? ரூதர்ஃபோர்ட் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆல்பா பார்ட்டிகளை பாஸ் பண்ணும்போது ஒரு சில ஆல்பா கதிர்கள் வந்துட்டு அப்படியே பவுன்ஸ் பேக் ஆச்சு, அதாவது என்னது? ரிப்பல் பண்ணுச்சு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைபாடுகள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதணும். இதே வந்துட்டு இதோட பாசிட்டிவ் சார்ஜ் என்னன்னா அதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றத இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஆட்டம் அப்படின்றத பிரிச்சிடலாம். பிரிச்சிங்கன்னா அதில் என்ன இருக்குது? ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. அடுத்து யாருப்பா? ரூதர்ஃபோர்ட் வந்துட்டு என்ன பண்ணார்? எக்ஸ்பெரிமெண்ட் சாட் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் த்ரோ ஏ கோல்டு ஃபாயில். அதாவது ஒரு தங்க தகட்டில் ஆல்பா பார்ட்டிகில் ஆட்டம் எடுத்துக்கிட்டு ஆட்டம் எடுத்துட்டு ஆல்பா பார்ட்டிகில் பாஸ் பண்ணார்.
சம் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பவுன்ஸ் பேக். சரிங்களா, ஒரு சில கதிர்கள் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வந்துச்சு. அதனால அந்த இடத்துல கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். மேக்ஸிமம் அது சென்ட்ரலில் தான் மேக்ஸிமம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுக்கு பேர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, இவர் என்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒய் டூ நாட் த எலக்ட்ரான்ஸ் லூஸ் எனர்ஜி அண்ட் கிராஸ் இன் டு த நியூக்ளியஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவர் என்ன சொன்னார், சென்ட்ரலில் மட்டும்தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அப்படியே உள்நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, எலக்ட்ரான்ஸ் உள்ளே வரனால இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மோதி ஆட்டம் அப்படின்றது என்ன ஆயிரும், அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, ஏன்னா ஈக்குவல் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னால் என்ன, அது ஒன்னோட ஒன்று மோதும், அட்ராக்ஷனால் மோதி கடைசியில் ஆட்டம் அப்படின்றது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் அப்போ வந்துட்டு அந்த எனர்ஜியை பற்றி பேசலை, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த ஆர்பிட்டை பற்றி பேசலை. இதுதான் குறைபாடு. ஒய் டூ நாட் த எலக்ட்ரான்ஸ் லூஸ் எனர்ஜி. எதனால இந்த எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை இழக்குது அப்படின்ற சொல்லி, ஏன்னா உள்நோக்கி வரும்போது எனர்ஜி இழக்குதுன்னு சொல்கிறார் இவர். லாஸ் எனர்ஜி அண்ட் கிரஷ் இன் டு த நியூக்ளியஸ். எதுக்கு கிரஷ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னது, மோதுற மாதிரி. எதுக்காண்டி, நியூக்ளியஸோட மோதி ஒன்னோட ஒன்று மோதி ப்ளஸ்ஸும் மைனஸும் மோதி ஆட்டம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நியூக்ளியஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சவரே யாருப்பா, ரூதர்ஃபோர்ட். ஏன்னா நியூக்ளியஸ் அப்படின்றது சென்ட்ரலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, நியூக்ளியஸ் அப்படின்றது எதில் இருக்கும், சென்ட்ரலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த நியூக்ளியஸில் தான் புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கும். அந்த புரோட்டான் அப்படின்றத நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜாக வச்சுக்கலாம். அந்த ரெட் கலரில் இருக்கிறத நியூட்ரான்ஸை நியூட்ரல் சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து யார் வராங்க, போர் 1913. சரிங்களா, 1913 போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் என்னது, பேசிஸ் ஆஃப் அவர் மாடர்ன் அட்டாமிக் மாடல். இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. இந்த இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்ட்ரலில் தான் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் தான் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க, போர் மாடல் ஆஃப் ஆட்டமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்ததில் நடத்துகிறேன் டீட்டெயிலாக. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் குவாண்டம் மெக்கானிக்கல் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் இல்லை, ஆனால் எலக்ட்ரான் செல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எலக்ட்ரான் செல்ஸ்னாப்பா ஃபஸ்ட்டு செல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அக்கார்டிங் டு 2n² அப்படின்ற ஃபார்முலா படி தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு செல்லாக இருந்தால் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகும், 2 எலக்ட்ரான் தான். இதே செகண்ட் செல்லாக இருந்தால் 8, தேர்டு செல்லாக இருந்தாலும் என்னது 18, அடுத்து ஃபோர்த்து செல்லாக இருந்தால் 32 அப்படின்றத அந்த எலக்ட்ரான் செல்ஸை பற்றி பேசினார். போர் மாடல் ஆஃப் ஆட்டம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன், ஸ்காடிஞ்சர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். அவங்க தான் என்னது, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் பேஸ்டான் என்னது, இவர் எலக்ட்ரான் செல்ஸை பற்றி சொன்னார், குவாண்டம் மெக்கானிக்கல் பேஸில் சொல்லலை போர். இப்போ யார் வரப்பா, ஸ்காடிங்கர். அவர் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஒயர் சம் ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஹெவியர் அப்படின்றதெல்லாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இதை நம்ம டீட்டெயிலாக படிப்போம் இப்போதைக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சப்செல்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. சப்செல்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும். சரிங்களா, அது நம்ம டீட்டெயிலாக நம்ம குவாண்டம் நம்பர்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ என்ன சொன்னாங்க, சாட்விக் அப்படின்றவங்க 1932 தான், எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க, 1932 தான் நியூட்ரான்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் நியூட்ரான்ஸ் எங்கே போய் சேர்ந்துருச்சு, நியூக்ளியஸில் தான் இருக்கும், ஏன்னா இது நியூட்ரல் சார்ஜ் அப்படின்றதான். இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம்ப்பா. சரிங்களா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வேவ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேற ஒரு டாபிக் பார்த்துட்டு வந்துடும். அதாவது போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு, போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்றதோட பண்புகள் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருவீங்க. சரிங்களா, எக்ஸ்பிளைன் த போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் 9th கூட இருக்குது. அதை மட்டும் நம்ம ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு என்னது, டி பிராக்லி ஈக்குவேஷன் லாம்டா = h/mv அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் வரும். அந்த டெரிவேஷனையும் நம்ம செஞ்சு காமிச்சிருவோம். அது ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா இந்த வீடியோ போதும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.